ஒரு பாம்பு இருக்குங்க. அந்த பாம்பு நம்மள கடிச்சிச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வலியோ, வீக்கமோ, இல்ல அந்த பாம்பு கடித்ததற்கான அந்த பல்லோட தடமோ எதுவுமே இருக்காது. ஒருவேள அது கடிச்சது நமக்கு தெரியல அப்படின்னா, நாம இறந்து போயிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பெரும்பாலும் இது தூங்கிட்டு இருக்க நபர தான் வந்துட்டு கடிக்கும். அப்படி கடிச்சு அவங்க தூக்கத்திலேயே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு கிட்டத்தட்ட அந்த பாம்பு கடியில 50% பேர் இப்படிதான் இறக்குறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு ஆய்வும் இருக்கு. அது மட்டும் இல்லாம, இப்ப ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சு, லைட்டா வலிக்குது அப்படின்னு நம்ம நினச்சி ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். ஆனால் அந்த கடியை கொடுத்தது இந்த பாம்பாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் வந்துட்டு அந்த தடத்தை பார்ப்பாங்க. அந்த தடத்தில் வந்துட்டு ஒரு பல், அதாவது ஒரு பாம்பு கடித்ததற்கான எந்த தடமே அந்த இடத்துல இருக்காது. அதில் ஒரு சின்ன பூச்சியோ வேறு ஏதோ கடிச்சிருச்சு அப்படின்னு அந்த டாக்டர் நினச்சாலோ, இல்லை நாமளே ஏதோ ஒரு சின்னமாக ஏதாவது ஒன்று கடிச்சிருக்கோம், ஒரு பூரானோ ஏதோ ஒன்று கடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்ம நினச்சிருந்தாலுமே, இந்த பாம்பு தான் ஒரு வேளை நம்மளை கடிச்சிருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்ச நேரத்திலேயே மரணம் வரைக்கும் நம்மளை கொண்டு போயிடும். அது என்ன பாம்பு? அதுவும் அந்த பாம்பை நாம தமிழ்நாட்டில் எல்லா ஊர் பகுதியிலையும் பார்க்கலாம். இந்த பாம்பை பற்றியும், இந்த பாம்பு கடியை பற்றியும், இதனுடைய அவசியத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப அவசியமானது. முழுசாக பாருங்கள். பனசை, பனசை விரியன், கட்டு விரியன், கண்டங்கருவை அப்படின்னு நம்ம ஊர் பகுதிகளில் இந்த பாம்பை அழைப்பாங்க. இந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்லா கருப்பாக இருக்கும், மினுமினுன்னு இருக்கும். ஒரு கருப்பு கலரில் ஒரு மினுக்கிற மாதிரி இருக்கும். இந்த பாம்புடைய தலைக்கு கீழே இருந்து 2 ஜோடியாக வளையங்கள் இருக்கும். இது பார்த்தோம் அப்படின்னா ஏதோ கட்டு போட்ட மாதிரி இருக்கும். இதனால் இதை கட்டு அப்படின்னு அழைச்சாங்க. விரியன் வகை பாம்புகள் நமக்கு தெரியும். கண்ணாடி விரியன், சுருட்டை விரியன், இந்த பாம்புகளுக்கு விஷம் அதிகம். அது மனிதர்களுடைய மரணம் வரைக்கும் போயிடும். அதனால் இதை வந்துட்டு நல்ல விஷமாக இருக்குது, இந்த பாம்பு கடித்தாலும் மனிதர்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறதுக்காக இதை விரியன்ல சேர்த்து கட்டு விரியன் அப்படின்னு வந்துட்டு மக்கள் அழைக்கிறாங்க. ஆனால் உண்மையாகவே இது விரியன் வகை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாம்புகளில் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. விரியன் வகை பாம்புகளுடைய தலையமைப்பு, உடல் அமைப்பு, விஷத்தின் தன்மை வந்துட்டு மாறுபடும். இந்த பாம்பு பார்த்தோம் அப்படின்னா நல்ல பாம்பு இருக்கு இல்லையா, நல்ல பாம்புடைய குடும்பத்தில் தான் இந்த பாம்பு வரும். விரியன் வகைக்கும் இந்த பாம்புக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இந்த கண்டங்கருவை பாம்பு என்ன செய்யும் அப்படின்னா, இரவாடி தான். அது இரவுல தான் உணவுக்காக வரும். இதனுடைய பிரதான உணவு பார்த்தோம் அப்படின்னா, மற்ற சின்ன சின்ன பாம்புகள், இது இனத்திலேயே இருக்கக்கூடிய சின்ன சின்ன பாம்புகள், இது போக எலிகள், தவளைகள் இதெல்லாம் தான் வந்துட்டு சாப்பிடும். இது என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளுடைய வீட்டு பகுதியில் நாம் வந்துட்டு ஏதாவது துணி விரித்து இருந்தாலோ, இல்லை படுக்கைக்கு கீழேயோ வெப்பத்துக்காக வந்துடும். அதாவது குளிர்காலங்களில் வெப்பத்துக்காக வந்துடும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வெப்பமான ஒரு காலத்தில் என்ன ஆயிரும் அப்படின்னா, நம்மளுடைய பாத்ரூமுக்குள்ளே குளுமைக்காக வந்துடும். இந்த மாதிரி நேரத்துல தான் நமக்கும் இந்த பாம்புக்கும் மோதல் ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. அந்த கடி நிகழ்வும் ஏற்படுது. படுக்கையில நம்ம தவறுதலா அப்படி புரண்டு படுக்கையில இந்த படுக்கைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த பாம்பை நம்ம வந்துட்டு தொட்டுட்டோம், இல்லை அதை வந்துட்டு துன்புறுத்திட்டோம் அப்படின்னா அது உடனே நம்மளை கடிச்சிடும். இந்த பாம்புக்கு, நல்ல பாம்புக்கு இருக்க மாதிரியே முன் பக்கத்துல 2 பற்கள் இருக்கும். இந்த பாம்புடைய பற்கள் பார்த்தோம் அப்படின்னா மற்ற பாம்புகளை விட ரொம்ப ரொம்ப குட்டியா இருக்கும். அதாவது ஒரு 3 மில்லிமீட்டர் அளவுக்கு தான் இது வளரும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாம்பு குண்டூசியை விட ஒல்லியான அளவுக்கு தான் அதனுடைய பற்கள் இருக்கும். அதாவது ஊசி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கும். இது நம்மளை கடிக்கையில் ஏதோ ஒரு எறும்போ இல்லை ஒரு சின்ன பூச்சியோ கடிக்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும். ஒருவேளை நாம் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தோம் அப்படின்னா நம்மளால் இந்த கடியை உணரவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்பு நல்ல பாம்பு மாதிரியே நியூரோடாக்சிக் அப்படிங்கக்கூடிய விஷத்தை தான் நம்மகிட்ட செலுத்தும். இந்த விஷம் நம்ம உடம்புக்குள்ளே போனோடனேயே நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்துட்டு பாதித்து நம்மளை அப்படியே செயல்படாமல் தடுத்துரும். அது அப்படியே மரணத்துக்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சில மணி நேரத்தில். இந்த பாம்பு இப்படி நம்மளை கடிக்கையில் 20 மில்லிகிராம் அளவுக்கு விஷத்தை வந்துட்டு நம்ம உடம்புல செலுத்தும். 3 மில்லிகிராமே ஒரு மனிதனை கொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஒரே கடியில் 4லிருந்து 5 மனிதர்களை கொல்லக்கூடிய விஷத்தை இந்த பாம்பு நம்ம உடம்புல செலுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்ற பாம்பு கடிக்கும் இந்த பாம்பு கடிக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இப்போ மற்ற பாம்புகள் நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா அதனுடைய பற்களுடைய அளவு வந்துட்டு பெருசாக இருக்கிறதுனால வலி வந்துட்டு நமக்கு கடுமையாக இருக்கும். அதே மாதிரி ரத்தம் வந்துட்டு அந்த கடியிலிருந்து வர ஆரம்பிச்சிடும், நல்லா வந்துட்டு வீங்கிரும். இதனால் பாம்பு தான் நம்மளை கடிச்சிருச்சு அப்படிங்கிறத நம்மளால் உடனே உணர முடியும். நாம் மருத்துவமனைக்கு போனாலும் மருத்துவர் வந்துட்டு அந்த கடியை பார்த்தோன்னே இது வந்துட்டு பாம்பு தான் கடிச்சிருக்கு, இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அதுக்கு ஏற்றாப்புல மருத்துவத்தை வந்துட்டு செஞ்சு நம்மளை காப்பாற்றுவார். ஆனால் இந்த பாம்பு நம்மளை கடிச்சிருச்சுன்னு வைங்க, அதாவது இந்த கண்டங்கருவை பாம்பு நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா நாம வந்துட்டு இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல, நாம ஏதோ ஒரு சின்ன பூச்சி தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம். டாக்டர் என்ன பண்ணுவார் அப்படின்னா கடிப்பட்ட இடத்த வந்துட்டு பார்ப்பாரு. அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா மற்ற பாம்புகள் கடித்த அந்த பெரிய தடம் மாதிரி இந்த இடத்துல எந்த தடையுமே இருக்காது. சின்ன சின்ன புள்ளி மாதிரி இருக்கும், இல்லைனா சின்ன கீரல் மாதிரி தான் இருக்கும். ஒருவேளை இது பூச்சி தான் கடிச்சிருக்கும் அப்படின்னு மருத்துவர் விட்டுட்டாருன்னு வைங்களேன், நாம இறக்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை மருத்துவர் வந்துட்டு ஒரு டெஸ்ட் எடுக்கிறாரு. என்ன டெஸ்ட் எடுப்பார் அப்படின்னா, மற்ற பாம்புகள் இப்போ விரியன் வகை பாம்புகள் நம்மளை கடிச்சிருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும் அப்படின்னா நம்ம ரத்தத்தை வந்துட்டு
வந்துட்டு உரைய வச்சிரும். அதை வந்துட்டு டெஸ்ட்டில் வந்துட்டு தெரிஞ்சிடும், ரத்தம் வந்துட்டு உறையுது, இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்றாப்புல ஆன்டிடோஸ் வந்துட்டு கொடுத்து காப்பாற்றுவார். ஆனால் இந்த பாம்பு கடியில் ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்ன அப்படின்னா, இது நம்மளுடைய ரத்தத்தை வந்துட்டு உறைய வைக்காது. நாம் ரத்தத்தை வந்துட்டு எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்கையில் எப்போதும் போல் நார்மலாக தான் இருக்கும். ஆனால் இந்த பாம்புடைய விஷம் வந்துட்டு வேற ஒன்று செய்யும். அது என்ன அப்படின்னா, அது படிப்படியாக நம்மளுடைய நரம்பு மண்டலத்தை வந்துட்டு பாதிக்க வைக்கும். செயல்பட விடாமல் நம்மளுடைய உடம்பு வந்துட்டு அசைக்க முடியாமல் பண்ணிடும். இதோடைய முதல் அறிகுறி என்ன அப்படின்னா, நம்மளுடைய கண் இமைகளை வந்துட்டு நம்மளால் திறக்க முடியாது. நமக்கு தூக்கம் வருது, இல்லைனா வந்துட்டு நம்மளால் வந்துட்டு ஒன்றுமே பண்ண முடியாது, கண்ணை வந்துட்டு திறக்கவே முடியாது. அதுக்கப்புறம் வாய் வந்துட்டு கொள்ள ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆயிரும் அப்படின்னா, எச்சி கூட நம்மளால் முழுங்க முடியாது. இந்த அறிகுறிகளை வச்சு தான் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பாம்பு கடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தை ஆரம்பிப்பாங்க. இதில் இன்னொரு சிக்கல் என்ன இருக்குது அப்படின்னா, இந்த பிரச்சனைகள் வேற எதுக்காவது ஒரு பிரச்சனைகள், அதாவது ஒரு உடல் சார்ந்த விஷயத்தில் இந்த அறிகுறிகள் வந்துட்டு தென்படலாம். இதனால இன்னொரு பிரச்சனை இருக்குது. என்ன அப்படின்னா, பாம்பு கடியை பொறுத்த வரைக்கும் இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படின்னு அந்த ஆன்டிடோஸை வந்துட்டு நம்ம உடம்புக்கு செலுத்தணும். பாம்பு கடிக்காமையே நம்ம ஒரு வேளை பாம்பு கடியோட ஆன்டிடோஸ் வந்துட்டு நம்ம செலுத்தணும் அப்படின்னா, அது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு ஓவாமை ஏற்படுத்தி உயிருக்கே ஆபத்தாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் மருத்துவர் வந்துட்டு ஒரு குழப்பமான சூழலில் தான் இந்த பாம்பு கடியை அணுக முடியும். ஏன் அப்படின்னா, கடித்ததற்கான தடயமோ இல்லை ரத்தம் வந்ததுக்கான தடயமோ இல்லை அப்படின்னா அந்த இடம் வந்துட்டு வீங்கினதுக்கான எந்த தடயமே இருக்காது. இதை படிப்படியாக கண்காணிக்கிறதன் மூலமாக தான் இந்த பாம்பு கடிச்சிருக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு முடிவுக்கே வர முடியும். இந்த பாம்பு தான் நம்மளை கடிச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்காத வரைக்கும் இந்த பாம்பு தான் கடிச்சிருக்கு அப்படிங்கிறத மருத்துவராலேயோ நம்மளாலேயோ உறுதிப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனாலேயே இந்த பாம்பு கடியை சைலண்ட் கில்லர் அப்படின்னு மருத்துவத்தில் அழைக்கிறாங்க. பாம்பு கடியால் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு குடல் வந்துட்டு சரியாக செயல்பட முடியாமல் கடிப்பட்டவருக்கு கடுமையான வயிற்று வலி, வயிற்றுப்போக்கு மாதிரியான ஒரு வலி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதனுடைய அடுத்த கட்ட அறிகுறி அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நுரையீரல் பாதிக்கப்பட்டு நரம்பு மண்டலத்தை பாதிக்கப்படுறதுனால நுரையீரலுடைய தசைகள் இயங்க முடியாமல் அவரால் சரியாக மூச்சுவிட முடியாது, மூச்சு திணறல் ஏற்படும். இறுதியில் இந்த மூச்சு திணறல் வந்துட்டு அதிகமாகி அந்த கடிப்பட்ட நபர் வந்துட்டு இறந்து போயிடுவார் அப்படின்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க. மருத்துவத்திலேயே மிகப்பெரிய சவால் என்ன அப்படின்னா, இந்த பாம்பு கடி தான். இந்த பாம்பு தான் கடிச்சிருச்சு அப்படிங்கிறத மருத்துவர் உறுதிப்படுத்துகிற வரைக்கும் ஆன்டிடோஸ் வந்துட்டு நோயாளிக்கு கொடுக்க முடியாது. இதனால் நிறையா மரணங்கள் வந்துட்டு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னும் ஆய்வில் சொல்கிறாங்க. பனசை விரியன், கட்டு விரியன், கண்டங்கருவை இப்படின்னு அழைக்கக்கூடிய பாம்புகளுடைய வகைகள் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்தியாவில் 10 வகைகளுக்கு மேலே காணப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் 2 வகைகளில் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னா, சாதாரண கட்டு விரியன் பாம்புகள். இதை தான் நம்ம ஊர் பகுதிகளில், சமவெளி பகுதிகளில் அதிகமாக பார்க்க முடியும். இன்னொன்று சங்கு விரியன் பாம்புகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. இது மேற்கு தொடர்ச்சி மலைகள், உயரமான மலைப்பகுதிகளில் ஈரமான சூழலில் வாழக்கூடிய பாம்புகள் ஒன்று. கட்டு விரியன் நம்மளுடைய வீட்டுக்குள்ளே வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது நம்மளுடைய விரிப்புகளுக்கு கீழே உடல் வெப்பத்துக்காக வரலாம். இன்னொன்று நம்மளுடைய நான் முன்னாடி சொன்ன மாதிரி பாத்ரூமில் வெப்பத்தை தணிக்கிறதுக்காக வரலாம். அதனால் நாம் வெளியில் இரவு நேரத்தில் போகையில், ஒரு பாத்ரூமுக்கு போகையிலையோ இல்லை நம்ம விரிப்புகளை பார்க்கையிலையோ நல்லா வெளிச்சமிட்டு பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நாம் அதிகமாக இந்த பாம்புகிட்ட கடிபடுறது எப்போ அப்படின்னா தூங்கையில் தான். அதனால் விரிப்புகளை சரியாக சரி செஞ்சுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா கட்டில் மாதிரியான உயரமான இடத்துல வந்துட்டு படுத்துக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா கொசு வலையை வந்துட்டு முழுசாக வந்துட்டு அமைச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது படுக்கைக்குள்ளே வராமல் இந்த பாம்புகளை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பாம்புகள் பெரும்பாலும் தூக்கத்தில் இருக்கிறவங்களை கடிக்கிறதுனால தான் அதிகமான உயிரிழப்புகள் ஏற்படுது. இந்த பாம்பு கடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நாம் முதல்ல கடைபிடிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இந்த பாம்புகளை நம்ம வீட்டுக்குள்ளே வர விடாமல் பண்ணுறது தான். இன்னொரு வகையிலையும் இந்த பாம்புகள் நம்ம வீட்டுக்குள்ளே வர்றதுக்கான ஒரு காரணம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, எலிகள் தான். நம்ம வீடுகளில் எலிகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த எலியை பிடிக்கிறதுக்காக இந்த பாம்புகள் நம்ம வீட்டுக்குள்ளே வரலாம். இந்த பாம்புக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கான ஒரே வழி என்ன அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இந்த பாம்பு வரவிடாமல் தடுக்கிறது தான். சூழலியலாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பாம்பால் சூழலியலுக்கு ஒரு நன்மை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, மற்ற நஞ்சுடைய பாம்புகளை கட்டுப்படுத்துறதே இந்த பாம்புகள் தான். அதாவது நல்ல பாம்புடைய குட்டி, சின்ன சின்ன நஞ்சுடைய பாம்புகள், விரியன் வகை குட்டிகள், அதுக்கப்புறம் இது இனத்தையே சேர்ந்த குட்டி குட்டி பாம்புகளை இது வேட்டையாடுறதுனால கொடிய நஞ்சுடைய பாம்புகளை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த பாம்பு வந்துட்டு உதவுது அப்படின்னு சொல்கிறாங்க. எலிகள் மற்ற நம்மளுக்கு தொல்லை கொடுக்கக்கூடிய மற்ற ஊர்வன உயிரினங்களையும் இது சாப்பிட்றதுனால அது ஒரு வகையான சூழலியல் கட்டுக்குள்ளே வருது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாகவே பாம்புக்கு எதுக்கு விஷம் இருக்குது? பாம்பு பார்த்தோம் அப்படின்னா அது தன்னுடைய இரையை வந்துட்டு விழுங்கணும். அப்படி விழுங்கணும் அப்படின்னா ஒன்று அந்த இரையை வந்துட்டு விஷம் செலுத்தி கொள்ளணும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த இரை வந்துட்டு அசையாமல் வந்துட்டு பேரலைஸ் ஆகணும். இதுக்காக தான் பாம்பு வந்துட்டு இரையில் விஷத்தை செலுத்துது. அதுக்கப்புறம் தன்னுடைய எதிரிகள்கிட்டருந்து தன்னையை தற்காத்துக்கிறதுக்காகவும் இந்த விஷத்தை வச்சிருக்கு. இது மனிதர்களை கொல்லணும் அப்படிங்கிறதுக்காக எந்த பாம்புமே தன்னுடைய உடம்புல வந்துட்டு விஷத்தை வச்சிருக்கிறது கிடையாது. பாம்புகளை நம்ம கிட்ட வரவிடாமல் தடுக்கிறதன் மூலமாகவே பாம்புகளை நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். உடனே நம்ம அந்த பாம்பை போய் அடித்து கொள்ளணும்
பார்க்கலாம் அப்படிங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா பாம்புகள் சூழலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.